இதை பார்த்தோன்னு எல்லாருக்குமே தெரியும், என்னடா இவன் மட்டும் இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சுருக்கான்னு யோசிக்காதீங்க. இது வந்து நான் வந்து ஷாப்பில் வாங்கலை. ஷாப்பில் வாங்கணுன்னா இந்த அளவு பெருசாக இருக்காது. நான் வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட சொல்லி நம்ம வந்து கடலுக்கு போகிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே நம்ம எடுத்து நம்ம பேடுக்கு வைக்கக்கூடாது. இதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி இதை வந்து ஒரு தண்ணி போகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும். அப்போ தான் இது வந்து தண்ணி எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் பேடுக்கு எடுத்து வைக்கலாம். இது வாங்கினது எல்லாமே ரொம்ப எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. எல்லாமே ஒரு அடிக்கு மேலே தான் இருக்குது. சின்னது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். சின்னதுன்னா அந்த உடஞ்சி போடுனது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் வாங்கிட்டு வரும்போது எல்லாமே இந்த அளவு பெருசாக தான் இருந்து, நம்ம தண்ணி போகிற அளவில் ஃபுல்லாக ட்ரை ஆக்கி எடுத்த பிறகு மட்டும்தான் அந்த பேடுக்கு வந்து கொண்டு வைக்கணும். பேடுக்கு இது எதுக்கு நம்ம வைக்கணும்னா, இதில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, மேக்னீசியம் இருக்குது, இரும்பு இருக்குது, இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. அதை விட முக்கியமாக கால்சியம் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஃபீமேல் பேடுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஃபீமேல் பேடு அப்படின்னு எதுவுமே இல்லை, பேடுக்கு எல்லாத்துக்குமே வைக்கலாம். இது வந்து வைக்கிறதுனால நம்ம வந்து ஃபீமேல் வந்து எக் லே பண்ணும்போது அதோட செல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட பேடோட போன்ஸ் எல்லாமே இது வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை எந்த மாதிரி நம்ம வந்து கேஜில் மாட்டணும்னா, இந்த மாதிரி ஒரு தோடு எடுத்து அதில் ஒரு ஹோல் மட்டும் போட்டு, இந்த ஹோலுக்குள்ளே ஒரு கம்பி நான் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து கட்டினோன்னா இது வந்து கீழே கிடந்து அதோட எச்சம் படுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி அதில் ஒரு கெட்டு கம்பி எடுத்து கட்டி நம்ம வந்து கேஜில் வந்து மாட்டிட்டோம்னா, அது வந்து இது எப்போ கரைஞ்சி போகுதோ, கரைஞ்சி போகாது, பொடி பொடியாக அது வந்து கடித்து சாப்பிடும். எப்போ இது கடித்து சின்னதாகுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றினா போதும். இதுக்கு எக்ஸ்பிரி டேட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னோடய கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா கேஜிலையுமே இந்த மாதிரி ஒரு தோடு வந்து மாட்டியிருப்பேன். இப்போ நம்ம பேடுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்து மாட்டலாம். உள்ளே மாட்டும் போது இந்த மாதிரி ஒரு கெட்டு கம்பியில் கெட்டி நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஹேங் பண்ணி போட்டாலே போதும். அது எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து சாப்பிடும். நீங்களும் உங்கள் கேஜில் கண்டிப்பாக கனவா தோடு வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பேடு வந்து கால்சியம் குறைபாடுனால இறந்து போகிறதுக்கு வாய்ப்பாக